lesson. So exercise 8.4, question number 5 and subdivision, 7th subdivision. மொத்தம் வந்து 10 problems இருக்கு. இது 7th problem. So you have finished 6th problems. Okay. See the question mark. So this is tan theta right hand side la okay. See what is our question? LHS la என்ன இருக்கு? Sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. சரியா? So இதான் LHS. இந்த LHS செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இது ஐடென்டிட்டிஸை ரீகால் பண்ணிக்கலாம். sin square theta plus cos square theta is equal to 1. இது அதுக்கப்புறம் இது sin வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1 minus cos square. அதுக்கப்புறம் cos square theta left hand side வச்சுட்டோம்னா இந்த பக்கம் 1 minus sin square. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி அதுலேருந்து 3 ரிசல்ட்ஸ் நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் இருக்கு. tan theta தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ tan theta வரணும்னா நமக்கு என்ன தேவைப்படும்? நியூமரேட்டரில் sin thetaவும் டினாமினேட்டரில் cos thetaவும் இருந்துச்சுன்னா tan theta வந்துடும். ஸோ இதை தான் இந்த சம்மில் நம்ம செய்ய போகிறோம். செய்யலாமாம்மா? ஓகே. இப்போ LHS எழுதி வச்சாச்சு. ஈக்குவல் டு சைன் போட்டாச்சு. சரியா? LHSல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த சைன் தீட்டா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே காஸ் கியூப் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. ஸோ நான் நியூமரேட்டர்லேருந்து சைன் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இந்த காமனாக எடுக்கிறதுனா என்ன? அதில் நிறைய டவுட் வருது. காமனாக எந்த டேர்ம் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் நான் எழுதிட்டேன். இங்கேயும் சைனால் டிவைட் பண்ணலாம். ஸோ அதான் காமனாக எடுக்கிறதுக்கான அர்த்தம். சரியா? ஸோ கீழே அதே மாதிரி காஸ் தீட்டாவை வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன மிஸ் வரணும்? 2 காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இங்கே வந்து நான் இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் மிஸ் இது எழுதாமல் வச்சிடுறேன். இங்கே சைனும் காசு இது ரெண்டு தான் நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம். சரி, காமனாக எடுக்கிற எந்த டேர்ம் நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறோமா அந்த டேர்மால் டிவைட் பண்ணுவோம். சரியா? இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்க. மேலே வந்து சைன் தீட்டாவை வெளியே எடுத்துட்டோமா, அப்போது உள்ள என்ன இருக்கும்? 1. சரியா? மைனஸ் 2. இங்கே இது 1, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? டிவைடட் பை இங்கே நான் காஸ் தீட்டா தான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ உள்ளே என்ன இருக்கும்? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இந்த 1 ஸோ இதுக்கு வந்து 2 வந்துட்டோன்னா நமக்கு வந்து 2 தான் மிச்சம் இருக்கும். ஸோ மைனஸ் இங்கே வந்து காஸ் பை காஸ் 1. அவ்வளோதாம்மா. காஸ் தீட்டாவை வந்து சைன் தீட்டாவையும் நியூமரேட்டர்லேருந்தும் டினாமினேட்டர் எடுத்தாச்சு, காமனாக எடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரிஞ்சுச்சா? காமனாக எடுக்கிறதுனா என்ன மிஸ் அப்படின்னா ஒரு 2 டேர்ம் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து 2 டேர்மையுமே டிவைட் பண்ணுற டேர்ம் எதுவோ அதுதான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னாங்க. xy ப்ளஸ் இசட். சரியா? ZY இதுலேருந்து நம்ம எதை மிஸ் காமனாக எடுக்கலாம் அப்படின்னா எத்தனை டேர்ம் இருக்குது? 3 டேர்ம். 1 2 3. ஸோ இந்த 3 டேர்மையுமே எதால் மிஸ் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இல்லை. ஒய் பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ ஒய்யால் தான் இந்த 3 டேர்மையுமே டிவைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த ஒய்யால் டிவைட் பண்ணால் இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ். இங்கே எக்ஸ் இசட். இங்கே வெறும் இசட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் காமனாக எடுக்கிறது. சரியா? இதே தான் நம்பர்ஸ்க்கும் 3 நம்பரையுமே 3 டேர்மில் உள்ள நம்பரையுமே எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் எடுக்கும். சரியா? ஸோ இதுதான் காமன். ஓகே. இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி சம்முக்கு பார்க்கலாங்க. இப்போ நம்ம சைன் காசும் எடுத்தாச்சு. நமக்கு தேவையான ஆன்சர் tan. ஸோ இதை வந்து நான் இதில் என்ன பண்ணணும்னா இப்படியாவது கேன்சல் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண பாருங்கள். சைன் தீட்டா 1 minus
2 sin square theta இருக்கு இல்லையாம்மா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐடென்டிட்டிக்கு பதிலாக அந்த 1க்கு பதிலாக சாரி இந்த 1 இங்கே ஒரு 1 சரியா, இதுக்கு பதிலாக நான் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன். அதாவது sin square theta ப்ளஸ் cos square theta எழுதியாச்சு சரியா, மைனஸ் 2 sin square theta. உங்களுக்கு எழுதுறது புரிஞ்சுச்சாமா? ஓகே, கீழே அதே மாதிரி இதை cos theta அப்படியே வச்சாச்சு, 2 cos square theta நான் அப்படியே தான் வச்சுருக்கேன், மைனஸ் கூட அப்படியே தான் இருக்குது. பட் 1க்கு பதிலாக இப்போ நம்ம யார் எழுத போகிறோம், sin square theta ப்ளஸ் cos square theta சரியா. ஸோ இந்த ப்ராக்கெட் வேறு இந்த ப்ராக்கெட் வேறு. ஓகே, சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னா sin theta divided by cos theta சரியா, நியூமரேட்டரில் இப்போது இது 1 ஓகே. ஸோ 1 sin ஸ்கொயர்லேருந்து சரி இந்த மைனஸ் 2 sin ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள், இங்கேருந்து இது சப்ராக்ட், ரெண்டுமே sin ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ் சரியா, இல்லை பக்கத்தில் கூட எழுதிக்கோமா. இந்த பாருங்க 1 sin ஸ்கொயர் மைனஸ் 2 sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயரை தனியாக வச்சுக்கலாம் சரியா, டிவைடட் பை இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் 2 cos ஸ்கொயர், இந்த மைனஸ் அளவு ரொம்ப மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்ம், அப்போ வந்து நமக்கு மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். புரியுதாம்மா? காம்ப்ளிகேட்டடாக தெரியுதா? இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், பட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு மேலே உள்ள ஸ்டெப்பு குரூப்பிங் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து கீழே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சரியா, பிகாஸ் இட் இஸ் அ காமன் டேர்ம். இப்போ பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம், sin theta by cos theta, இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த 1x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர், அப்போ நம்ம என்ன எழுதுவோம் 2 மைனஸ் 1 1 பெரிய நம்பர் அடையாளம் போடுவோம், சேம் மைனஸ் 1 sin ஸ்கொயர் 1 வேணால் உனக்கு எழுதிக்கோங்க, மைனஸ் தானம்மா, எஸ். ஸோ கீழே வந்து இங்கே வந்து ப்ளஸ் cos ஸ்கொயர், கீழே அதே மாதிரி யார் இங்கே நமக்கு லைக் டேர்ம்ஸ் இவங்க தான் 2 cos ஸ்கொயரும் மைனஸ் cos ஸ்கொயரும். ஸோ 2 cos ஸ்கொயர்லேருந்து மைனஸ் போயிடுச்சுன்னா என்ன வரும், ப்ளஸ் 1 cos ஸ்கொயர், அதுக்கப்புறம் என்ன ஆகும் மைனஸ் sin ஸ்கொயர். ஸோ மேலே வந்து நம்ம இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம், கீழே வந்து காசை சப்ராக்ட் பண்ணோம் சரியா. ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. எப்படி, cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர். வேணா நான் எழுதி காமிக்கிறேன், இங்கே வந்து sin தீட்டா, இங்கே cos தீட்டா இன்டூ இது வந்து என்ன எழுதிக்கலாம், அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளேஸை, cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் டிவைடட் பை cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர். ஓகேவா, சரி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், எஸ் ரெண்டுமே ஈக்குவல் டேர்ம்ஸ், இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் மல்டிப்ளிகேஷன் இல்லாமையே அடிச்சு விட்றீங்க சரியா. இப்போ இது ஒன் டேர்மாக கன்சிடர் பண்ணி இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் வி கெட் ஃபைனலி sin by cos. ஸோ that is equal to tan theta. ஸோ திஸ் இஸ் அவர் RHS. அவ்வளோதாம்மா, இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது சரியா. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஒரு 2 times வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.